Hello, welcome to Veggie Corner. இன்னைக்கு gooseberry or நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் or Amla as in Hindi இதை வச்சு ஒரு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். gooseberry பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச் இன் விட்டமின் சி நமக்கே தெரியும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபைபரில் ரிச்சு, கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் சியே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்குது. அப்புறம் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், அந்த ஜேர்டுன்னு ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபெஜியல் டிசீஸ், அதுக்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், நிறைய வாமிட்டிங் அண்ட் ஹார்ட் பர்ன் இருக்கும், அந்த டிசீஸ்க்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஜேர்டுக்கும். ஸோ இது எப்படி இதை வச்சு ஒரு பச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இன்கார்பரேட் பண்ணிடலாம், ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி. ஆனால் ட்ரெடிஷ்னல் இந்தியன் டயட்டில் ஒரு 2 டவுன் சைட் சொல்லுவாங்க இதுக்கு. சண்டேஸில் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, ஏன்லாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி நைட் டைமில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஆயுசு குறையும் சொல்லுவாங்க. மேபி அது வந்து தயிர் கூட நைட்டில் சாப்பிடக்கூடாது சொல்கிற மாதிரி. இது சில்னஸ் காஸ் பண்ணுமா, கோல்டு காஸ் பண்ணுமா, எதுனாலன்னு தெரியல. பட் நைட் டைம்லேயும் சண்டேஸ்லேயும் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இப்போ நான் இன்றைக்கி 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணி இதில் கொட்டை எப்படி இருக்கும் அந்த கொட்டையும் எடுத்து விட்டுறலாம். அப்படி இதுதான் இந்த 4 இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் பீஸ் போட்டது, 2 பச்சை மிளகா, உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்காங்க, 2 பச்சை மிளகா, சும்மா ஒரு 2-3 பீஸ் தேங்காய், இது 3த்தையும் இதில் போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்சியில் ஒரு சுற்றிட்டு பார்க்கலாம். இப்போது இது ட்ரையாக மிக்சியில் சுற்றிருக்கேன். இதில் இப்போது ஒரு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவைக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா ஒரு பேஸ்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது அதை பவுலில் போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டேன். கடுகு, எண்ணெய் போட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா ரொம்ப யம்மியான, ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.